தேவனை கனப்படுத்தும் போது, தேவனை தேடும்போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அதை கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நான் சொல்கிறேன், அதை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தரை முக்கியப்படுத்தினீங்கன்னா, கர்த்தரை கனப்படுத்தினீங்கன்னா, சோத்திரம், நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாமல் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை குறையாய் சொல்லலை, பாஸ் நம்மளை குறையாய் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. என்ன போல நீங்கள் மாறணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்திலும் கர்த்தரை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தரை கனப்படுத்துறதே மனுஷன் பார்க்குறானோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனாலே நம் திருமணத்துக்கு, சொந்த பந்தத்துக்கு, வேலைக்கு, உற்றார் உறவினர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணுங்க சொல்லுங்களேன், கர்த்தருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். சரிங்களா? சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம், வேலைக்கு முக்கியத்துவம் தரோம். நான் தர வேண்டான்னு சொல்லலை. நம் வேலைக்கு, சொந்த பந்தங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் தரணும். அதே போல் கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய சர்ச்சு தானே, ஆராதனை தானே, ஜெபம் தானே, நம்ம இல்லைன்னா யாரோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோன்னா, சோத்திரம், நம்முடைய காரியங்களில் கர்த்தர் நமக்கு முக்கியத்துவம் தர மாட்டார். அல்லேலூயா. போகிற இடங்களில் நாம் வெட்கப்பட்டு தான் நிற்போம். அதனால சோத்திரம், நாம் கர்த்தருக்கு என்ன செய்வோம், அதிகமாய் முக்கியத்துவம் தருவோம்.